புது வீடு புதுமனை நான் உங்கள் ஜாகி மக்களே. நம்ம எங்க இருக்கிறோம்னா கரெக்டா பாரிஸ்ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர்ல ஒரு அட்டகாசமான ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜ்ல ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் ஃபார்ம் லேண்ட் பார்க்க வந்திருக்கேங்க. இதுதான் அந்த ஃபார்ம் லேண்டுங்க. ஒரு 4.5 ஏக்கர் ரொம்ப ரீசனான ரேட்ல சுத்தி இந்த ஏரியால ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் நிறைஞ்சிருக்க ஏரியால ஒரு அழகான லேண்ட் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிட்டியை சார்ந்து இருக்க மக்கள் நிறைய ஃபார்ம் லேண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்க இதை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஆன் ரோடு பஸ் ரோடு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் ரோட்லேருந்து இறங்கின உடனே நம்ம வந்து சைட்டுக்குள்ளே போயிடலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக அழகாக ஃபென்சிங் பண்ணி செக்யூரிட்டியும் வச்சுருக்காங்க, சேஃப்டியும் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஃபார்ம் லேண்ட் வாங்குறது முக்கியம் இல்லை, அதில் செக்யூரிட்டி சேஃப்டி முக்கியம். வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணுவோம்ல மகளே. நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் தான். இந்த சேஃப்டி பால் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது கலாய் சீட்ல பண்ணியிருக்காங்க. இது வந்து 4.5 ஏக்கருக்கும் ஃபுல்லா வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்செலவாகும். இந்த ஏக்கர் இருக்கு தெரியுங்களா, இது ஃபுல்லா வந்து கிரில் பண்ணி தான் உள்ள கீழே கிரில் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு பக்காவா ரொம்ப ஹெவியா பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பாருங்க, இந்த நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் நிறைஞ்ச பகுதி. ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள போறதுக்கு அழகான நல்ல ஃப்ரண்டேஜ் 300 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. அந்த ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் உங்களுக்கு வந்து டோர் கொடுத்துருக்காங்க, ஹெவி டோரு. நம்ம உள்ளே வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஃபென்சிங் பண்ணி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய லேபர்ஸ் தங்குற மாதிரி இல்லை செக்யூரிட்டி மேன் தங்குற மாதிரி இந்த ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இபி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இபிலாம் இருக்குதுங்க. வாங்க அதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடான ரோடு. இந்த ப்ராடான ரோடில் நம்ம உள்ளே போனோடனே நம்மளுடைய ஹவுஸுக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணிக்கலாம், என்ட்ரன் ஆயிடலாம், உள்ளே போயிடலாம். அதாவது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்னை மரம் வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஃபார்ம் லேண்டுக்கான ஒரு அட்மாஸ்பியருக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து அழகாக பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து நம்ம தேவைப்படக்கூடிய மரங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து குறிப்பிட்ட மரங்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் சீட்டில் பண்ண ஒரு ஹவுஸ் இருக்குது. இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இபி ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தங்குற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ரூம் ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க அதை பார்ப்போம் மக்களே. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லைன் உள்ள இபி லைனுங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 3 ஃபேஸ் இபி லைன் இருக்குது. தண்ணி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன டேங்க், இந்த இவங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேங்க் இருக்குது. கிணறு இருக்குது. வாங்க நம்ம கிணறு பார்த்துருவோம் மக்களே. இது வந்து கிணறுங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிணறு இருக்குது, அதே சமயம் போர் இருக்குது. கிணறுல பாருங்க எவ்வளோ பக்கத்தில் தண்ணி இருக்குது. ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 to 10 அடியில் ரொம்ப அழகாக அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. தண்ணி வந்து பன்னீர் மாதிரி இருக்குது. இந்த கிணறுல தண்ணி எடுத்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மரங்கள் இருக்கும். தேக்கில் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு கணக்கு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மரங்கள் இருக்கும். இதில் காலி இடங்கள் நிறையா இருக்குது. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் காலி இடங்கள் நிறையா இருக்கனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மரங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் நிறைய ஃபார்ம் லேண்டு விரும்புவாங்க, வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ரொம்ப சிரமம் இருக்கக்கூடாதுன்னு. அந்த வகையில் இந்த ப்ராப்பர்ட்டி 100% உங்களுக்கு பிடிக்குங்க. ரேட்டு தான் இதில் பெரிய வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப ரீசனான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ அப்படி கன்டினியூ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அதே சமயம் எங்கள் வீடியோ போடுறதுக்கும் உறுதுணையாக இருக்குது. இறைவனோட உதவியை கொண்டு நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம், உங்களோட ஆதரவோட சேர்த்து. அப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸுக்காக வந்து இங்கே மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. மரங்கள் மட்டும்தான் நட வேண்டியது இருக்குது. அந்த மரங்களை நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ரிலாக்ஸும் கிடைக்கும். அதே சமயம் அந்த மரங்கள்ல இருந்து ஒரு சில வருமானங்களும் வரும். அதே சமயம் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மக்களே. வாங்க ஒரு சூப்பர் பாயிண்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாங்க அதை நம்ம பார்ப்போம் மக்களே. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்துக்கான ஒரு அழகான வழி நான் ஒன்று, ஃபார்ம் லேண்டில் நீங்கள் எல்லாரும் விரும்புவீங்க, சிட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டு போகிற அளவுக்கு இருக்கணும். அந்த வகையில் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதே சமயம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஆடு மாடு இதெல்லாம் வளர்த்துறதுக்கான இந்த பார்ட்டிஷன் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 1500லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆடு மாடு வளர்த்துறதுக்கு மட்டும் இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிகள் வளர்த்தக்கூடிய ஒரு பார்ட்டிஷனுங்க.
நீங்கள் நாட்டுக்கோழி, கிர்னி கோழி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி, இந்த மாதிரி கோழிகள் வளர்த்தக்கூடிய ஒரு பார்ட்டிஷன். உண்மையாலுமே சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், ஒரு பெரிய செலவு, பொருட்செலவில் இதை பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை, கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அழகான ப்ராஜெக்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் லேண்டு இந்த பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி ஒரு ரீசனான ரேட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பாருங்க, கிட்டத்தட்ட இது வந்து இந்த கோழி வளர்த்துற பார்ட்டிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. மாடு வளர்த்துறது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல கோழி வளர்த்ததுக்கு மட்டும் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, எல்லாமே ஹெவி, சூப்பராக ஆங்கிள் போட்டு, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பில்லர் எழுப்பி, அதே சமயம் ஹைட் பண்ணி, என்ன வந்து ப்ராப்பராக பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அழகான ஃபார்ம் லேண்டு மேலே லவ் இருக்கவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மக்களே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கறதுக்கான பார்ட்டிஷன், செகண்ட் பார்ட் வந்து கோழி வளர்க்கறதுக்கான பார்ட்டிஷன், அதே சமயம் தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்கறதுக்கான பார்ட்டிஷன். பாருங்க, மாடு வளர்க்குறவங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து அதோடைய தீவனங்கள்லாம் போடுவாங்க. அந்த தீவனம் போடுற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இதை வந்த உடனே ரெடி டு மூவ். உடனே நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆடு மாடு கோழிலாம் வாங்குறீங்க, உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. இதுல வந்து பண்ணன உடனே அதோடைய வருமானத்தை நம்ம ஈட்டக்கூடிய அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆடு மாடு கோழியோடைய கழிவுகள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடம் தாங்க. பாருங்க, அது அழகா கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகா அதோட கழிவுகள்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு அழகா மெயின்டைன் பண்ணி சூப்பராக அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து மேலே செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தெளிவாகவும் திட்டமிட்டும் அதே சமயம் வந்து அழகா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா, கீழே தர போட்டால் உங்களுக்கு வந்து செட் ஆகாது ஆடு மாட்டுக்கலாம். உங்களுக்கு பாருங்க, அந்த கடப்பக்கல் அழகா வச்சிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் அழகா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா மக்களே, இந்த ஒர்க் இருக்குது பாருங்களேன், செம ஹெவி ஒர்க்குங்க. சான்ஸே இல்லை. ஒரு 6000 to 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு செம ஹெவி ஒர்க்கு. இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வாய்ஸில் எங்கேயோ போயிடும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தர போட்டு, அதே சமயம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பில்லர் கொடுத்து, சும்மா ஏனோ தானான்னு செய்கிறவங்க இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. இதில் நான் வந்த உள்ள என்ட்ரன் பண்ணனே, உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே அந்த சைடு செட் ஒர்க் பார்த்தோன்னே நான் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஒர்க்கு. இது வரைக்கும் தேக்கு மரங்க. இந்த மாதிரி வளர்ந்த மரங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மரங்கள் இருக்குது. தேக்கு மரங்கள் சுற்று வட்டாரத்தை ஃபுல்லாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் ஒரு 30 to 40 மரங்கள் நல்லா வளர்ந்த மரங்கள் இருக்குது. ஒரு 10 மாமரங்கள் இருக்குது மக்களே. அதே சமயம் வந்து நிறைய இடங்கள் ஸ்பேஸ் வந்து நிறைய ஃப்ரீயாக இருக்குதுங்க. அதை நம்ம ஆடு மாடு வளர்த்தும் போது அந்த ஸ்பேஸை வந்து நம்ம தீவனத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பயிரிட்டுக்கலாம். அதே சமயம் இடைப்பயிர்னு சொல்லுவாங்க, இடைப்பயிர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள வந்தோம்னா நம்ம ஸ்டைலுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி மக்களே. இதோட விலை விவரம், இதோடைய தகவல் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 ஏக்கர். இதோட பெரிய பியூட்டியே என்னன்னா, அந்த கேட் தெரியுது பாருங்களேன், அதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ் தான் மெயின் என்ட்ரன்ஸ் தான் மெயின் ரோடும் கூட. அவ்வளோ மெயின் ரோடு பக்கத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3.25 ஏக்கர் புஞ்சை லேண்டு. மெயினாக வந்து புஞ்சை லேண்டு வந்து விரும்புவாங்க. இந்த புஞ்சை கேட்டகரி விரும்புவாங்க. புஞ்சை கேட்டகரியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜில் ஒரு கிணறு, 2 போரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 phase லைனோட ஈபி இருக்குது. மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் மட்டும் ஒரு 30 மரங்கள் இருக்குது. தேக்கு மரம் ஒரு 40 மரங்கள் இருக்குது. அதே சமயம் மாமரங்களில் ஒரு 10 மரங்கள் இருக்குது. மேற்கொண்டு வந்து இடங்கள் வந்து நிறையா வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்ம் லேண்டை வந்து நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான இரும்புலான கலாயால் ஆன கிரில் பண்ண செக்யூரிட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியால் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி 3 கேட்டகரிக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 75 சென்ட் 1,50,00,000 தாங்க சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கே நீங்கள் பண்ண போனால் 50 லட்ச ரூபாயெல்லாம் பண்ண முடியாது. 100% சொல்கிறேன். ஒரு 6000-7000 ஸ்கொயர் ஃபீட்டில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த விலையில் ரேட் ரொம்ப ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே சமயம் பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையரங்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபென்சிங் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னொரு நம்ம லேண்ட்லேயே ஒரு சின்ன ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு குட்டை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 கோடி ரூபா சொல்கிறாங்க. நான் உங்கள் ஜாகிர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே. எங்களோட ஓட்டம், எங்களுடைய இறைவனோட உதவியும் உங்களுடைய ஆதரவும் இருக்க வரைக்கும் மேலும் நாங்களும் வளருவோம். நீங்களும் வளர்றதுக்காக நாங்கள் அடுத்த கட்ட ஓட்டத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் உங்கள் ஜாகிர்.